أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. ما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. புகழும் புகழ்ச்சியும் புகழுக்கு உரித்தவனாகிய புகழின் இறைவன், புகழுக்கு சொந்தக்காரன், புகழின் அதிபதி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் இந்த உலகத்திற்கு வழிகாட்டியாக வந்த நம் உயிரோடு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர் நடைமுறைப்படுத்திய இந்த சத்திய இஸ்லாத்தை உண்மையாக ஏற்று நடந்துள்ள முஃமினான ஆண்கள் பெண்கள், குறிப்பாக இந்த இறையில்லத்தில் ஒன்று குழுமிருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிறைவாக நினைநிலோட்டுமாக. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், தொடர்ந்து 2 அமர்வில் நாம் அல் ஹுஷூ ஃபிஸ் ஸலா, தொழுகையில் உள்ளச்சம், தொழுகையில் இறையச்சம் எனும் தலைப்பின் கீழே 2 மஜ்லிஸ்களில் 2 அமர்வுகளில் இது சம்பந்தப்பட்ட சில செய்திகளை அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்து கொண்டு வந்தோம். அதன் தொடர்ச்சியில் இன்றைக்கு 3வது அமர்வாக அதே தலைப்பின் கீழே சில விஷயங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நம்ம ஆரம்பத்தில் இதனுடைய செய்தியில் முதலாவதாக பார்த்தது அல்லாஹ் மூமின்கள் வெற்றியடைந்தார்கள் என்று சொல்லி, அந்த மூமின்களுடைய வெற்றியடையக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனக்கூடிய சொர்க்கத்தை வெற்றி கனியாக எட்டக்கூடிய மூமின்களுடைய முதல் பண்பாக அல்லாஹ் சொன்னது, தொழுகையில் அவர்கள் உள்ளச்சத்தோடு பயபக்தியோடு இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பித்தான். இதை தான் நாம் ஆரம்ப செய்தியாக படித்தோம். இதை நாம் என்றென்றும் நினைவில் வைத்துக்கொள்ள கடமை பெற்றிருக்கிறோம், மறந்துவிடக்கூடாது. தொழுகையில் உள்ளச்சம்தான் மூமினுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிக்கான முதல் தகுதி. அதனால தான் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொழுகையில் உள்ளச்சம் என்பது வாஜிபான ஒரு அம்சம், கட்டாயமான அவசியமான ஒரு அம்சம் என்பதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று இந்த உம்மத்தார்கள் முதலாவதாக இழக்கக்கூடிய ஒரு இழப்பு, இந்த உம்மத்து முதல் இழக்கக்கூடிய இழப்பு என்பது தொழுகையினுடைய ஹுஷூவை, பயபக்தியை தான் இழப்பார்கள் என்ற ஒரு முன் அறிவிப்பையும் நபி அவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த செய்தியை நம்ம பார்த்தோம். கடைசியாக உம்மத்து இழக்கக்கூடியது தொழுகை, முதலாவதாக உம்மத்து இழக்கக்கூடியது தொழுகையினுடைய உள்ளச்சம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தியெல்லாம் நாம் பார்த்தோம். அதே மாதிரி உள்ளச்சத்தோடு ஒருவர் 2 ரக்காயத்து அல்லது 4 ரக்காயத்து தொழுது அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால் அந்த பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான் என்ற நபியினுடைய அந்த ஒரு பொன்மொழியையும் நாம் பார்த்தோம். உள்ளச்சத்தை போக்கக்கூடிய எந்த செயலையும் நாம் செய்யக்கூடாது என்பதை பற்றி கடந்த வாரத்தில் நாம் பார்க்க துவங்கினோம். அதிலே பார்வையை வானத்தை நோக்கி பார்க்கக்கூடிய விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டித்து பார்வை பறிபோகிவிடும் என்று நபி அவர்கள் கண்டித்தார்கள். ஏனென்றால் அது உள்ளச்சத்துக்கு முரணானது, பயபக்திக்கு முரணான ஒரு செயல். காபாவுடைய, அதாவது சஜ்தா செய்யக்கூடிய இடத்தை பார்க்காமல் வானத்தை பார்ப்பது, அதே மாதிரி கை கால்களை அசைப்பது, உயர்த்துவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார்கள். அதே போன்று சுய தேவைகளை அடக்கி கொண்டு பசியை அடக்கி கொண்டு சுய தேவையை அடக்கி கொண்டு தொழுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். இது எல்லாம் எதனால்? தொழுகையினுடைய உள்ளச்சத்தை அது போக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதனால். அதே போன்று ஒரு சஹாபி தொழுது விட்டு நிறைவு செய்த பிறகு 3 தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் தொழவில்லை என்று சொன்னார்கள். எதனால்? அவர் தொழுகையை நிதானமாக பயபக்தியோடு அவர் தொழவில்லை என்பதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவைகள் அவரை திரும்ப தொழ சொன்னார்கள் என்று நம்ம பார்த்தோம். இதெல்லாம் உள்ளச்சம் இல்லாமல் தொழுகைக்கான சில உதாரணங்கள். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள், அந்த விஷயத்தில் நம்மை எச்சரித்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நபியினுடைய தொழுகை எப்படி இருந்தது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி பெற்று இரவினுடைய அந்த ஆரம்ப பகுதியிலேயே
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ ஆரம்பித்தார்கள். அந்த தொழுகையில் அழுது தொழுதார்கள். குர்ஆனுடைய வசனங்களை சிந்தித்து அவர்கள் தொழுகையிலே ஈடுபட்டார்கள். இதையெல்லாம் நம்ம கடைசியாக பார்த்து முடித்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ தொழுகை என்பது உள்ளச்சத்தோடு பயபக்தியோடு இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான தொழுகை. அந்த தொழுகை தான் இறைவன் எதிர்பார்க்கிறான். அதுதான் மூமின்களின் தொழுகை. வெற்றியடையும் மூமின்களின் தொழுகை, வெற்றியடையக்கூடிய மூமின்களுடைய பண்பு, குவாலிட்டி அதுதான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அல்ஹம்துலில்லாஹ். இதைத் தொடர்ந்து இன்னும் சில செய்திகள், தொழுகையில் உள்ளச்சம் என்பதற்கு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய வேறென்ன செய்திகள் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் நபியருடைய வாழ்க்கையிலிருந்து, சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையிலிருந்து கிடைக்க இருக்கிறது என்று பார்த்தால், ஒரு சிறிய ஒரு சம்பவம். காசிம் பின் முஹம்மது ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி. கதவுத்து யோமன் வ குன்து பதாத்து பி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. நான் ஒரு நாள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திப்பதற்காக சென்றிருந்தேன். சஹாபா பெருமக்களும் சரி, தாபியன்களும் சரி, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்தித்து மார்க்க விஷயங்களை, சட்டத்திட்டங்களை கேட்பதற்காக வேண்டி வருகை தருவார்கள். வந்து கண்ணியமான முறையிலே அவர்கள் மார்க்க செய்திகளை, சில நேரங்களில் ஃபத்வாக்களை எல்லாம் கேட்டு செல்வார்கள். இந்த அடிப்படையில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை நான் சந்திப்பதற்காக வந்தேன். நான் அவர்களுக்கு சலாம் சொன்னபோது ஃபஇதா ஹிய துஸல்லி துஹா, அவர்கள் துஹா தொழுகை தொழுது கொண்டிருந்தார்கள். அப்போ முற்பகல் நேரத்தில், முற்பகல் நேரம் என்பது நம்மளுடைய புரிதலுக்காக சொல்வதாக இருந்தால் ஒரு காலையில் 9 மணி, 10 மணி, மேக்சிமம் 11 மணி, இதுதான் இந்த முற்பகல் நேரம், காலை நேரம். இது துஹாவுடைய நேரம்னு நம்ம சொல்லுவோம். சூரியனுடைய அந்த வெளிச்சம் நன்றாக வந்த பிறகு நடு உச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உள்ள நேரங்கள். துஹா தொழுகையில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அப்படி ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அவங்க சூரா தூருடைய வசனத்தை ஓதுறாங்க. பொதுவாகவே தொழும் பொழுது நம்ம ஓதக்கூடிய வசனம் நமக்கு மட்டும் கேட்குற மாதிரி ஓதுறது கூடும். இதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். மக்ரிப், இஷா, ஃபஜர் போன்ற தொழுகை ஜமாத்தா தொழுகைக்கும் போது சத்தமாக எவ்வளோ பேர் பின்னாடி நிற்கிறாங்களோ அவ்வளோ பேருக்கு கேட்குற அளவுக்கு ஓதணும். பொதுவாக நம்மளுடைய மற்ற சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளில் லேசாக கேட்குற மாதிரி ஓதலாம், தவறல்ல, அது தடுக்கப்பட்ட ஒன்றல்ல. வெளியே கேட்குற அளவுக்கு மக்கள் காதில் அது விழுந்து அதை மக்கள் அவமரியாதை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது, அதை கண்டுக்காமல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற அந்த அளவுக்கு தான் நம்ம சத்தத்தை உயர்த்தக்கூடாது. ஏன்னா கேட்கலாம், மக்கள் கேட்காமலும் போகலாம். அதனால் மெதுவாக சத்தத்தை உயர்த்துவதற்கு அனுமதி உண்டு. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய அறையில் அவங்களுடைய வீட்டுக்குள்ளே தொழுதுட்ருக்காங்க. நிசப்தமான ஒரு நேரம். அந்த நேரத்தில் தொழுவும் போது சூரா தூருடைய 27வது வசனத்தை ஓதுறாங்க. அது வெளியே கேட்குது. இந்த தாபியை அந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. அப்போ நான் போய் நிற்கும் போது நான் சலாம் சொல்லிட்டேன், அவங்க இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு, அவங்க யதார்த்தமாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு, ஆனால் அவங்க தொழுதுட்டு இருந்தாங்க. அது அவங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது அவங்க உள்ள தொழுகையில் ஈடுபட்டுருக்காங்கங்கிற தெரிஞ்சிருச்சு. அவங்க நிற்கிறாங்க, வெளியில் சவுண்டு கேட்குது. சூரா தூர் என்பது 52வது சூரா, 27வது ஜுஸுவில். நம்ம காஃப், தாரியாத், தூர், நஜ்ம், கமர், அர் ரஹ்மான் இதெல்லாம் அந்த 50 சீரீஸில் வரும். அப்போ 52வது சூரா அந்த சூரா தூரை ஓதுறாங்க. ஒத்தூர் வ கிதாபிம் என்று ஆரம்பிக்கக்கூடிய வ கிதாபிம் மஸ்தூர் என்ற அந்த சூறாவில் 27வது வசனத்தை அவர்கள் ஓதுகிறார்கள். ஃபமன்னல்லாஹு அலைனா வ வகனா அஸாபஸ் ஸமூம் என்ற அந்த வசனத்தை அவர்கள் ஓதுகிறார்கள். ஃபமன்னல்லாஹு அலைனா, அல்லாஹ் நம் மீது பேருபகாரம் புரிந்தான். ஃபமன்னல்லாஹு அலைனா, அல்லாஹ் நம் மீது பேருபகாரம் புரிந்து விட்டான். வ வகனா அஸாபஸ் ஸமூம், கொடிய நரகத்தை விட்டு நம்மை பாதுகாத்து விட்டான் என்ற இந்த வசனம். இந்த வசனத்தினுடைய பொருளை கேட்கும் போது நம்மளுக்கு எந்த சிச்சுவேஷன் ஞாபகத்துக்கு வருது? இது என்ன ஒரு கட்டத்தில் சொல்லப்பட வேண்டிய ஒரு வசனம்? இது எந்த கட்டத்தை முன் வச்சு அல்லாஹ் இதை சொல்கிறான்? அல்லாஹ் நம் மீது பேருபகாரம் புரிந்தான், நம்மை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றினான். இந்த கருத்து இது எந்த இடத்துல சொல்கிற மாதிரி இருக்குது? என்ன சிச்சுவேஷன்? சொல்லுங்கள். மாஷா அல்லாஹ். சொர்க்கத்துக்கு அனுப்புனதுக்கப்புறம் அல்லாஹ் நம்ம மீது பேருபகாரம் புரிஞ்சுட்டா நரகத்துலேயும் காப்பாற்றினேன். இது எப்போ சொல்ல முடியும்? துன்யாலையும் சொல்ல முடியாது, கபூரில் கூட சொல்ல முடியாது, கியாமத்தில் மஹ்ஷர் மைதானத்துலேயும் இதை சொல்ல முடியாது. நரகத்திலேருந்து காப்பாற்றப்பட்டு சொர்க்கத்துக்கு போனதுக்கப்புறம் மூமின்கள் சொல்லக்கூடியது. மாஷா அல்லாஹ். அல் குர்ஆன் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னாடி உள்ள கதையும் பேசும், ஆலமுல் அருவாஹனுடைய கதையும் பேசும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட வரலாறையும் பேசும், அவர்கள் கீழே இறக்கப்பட்ட வரலாறையும் பேசும். அதே மாதிரி இப்போ உள்ளதையும் பேசும், இதுக்கப்புறம் உள்ளதையும் பேசும், கபரை பற்றியும் பேசும், மஹ்ஷரை பற்றியும் பேசும். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போனதுக்கப்புறம் என்ன பேசுவாங்க அது கூட குர்ஆனில் இருக்குது. அல் குர்ஆனை தவிர வேறு எந்த ஒரு புத்தகத்திலையும் இப்படிப்பட்ட தகவல்களை பார்க்க முடியாது. சொன்னது சொன்னபடி இதுவரை நடந்து கொண்டிருக்கிறது.
சொன்னது சொன்னபடி இனியும் நடைபெற இருக்கிறது. அதுதான் சத்திய வேதம், அல் குர்ஆனுடைய வேதம். அல்லாஹ் நாடி இன்ஷா அல்லாஹ் நரகத்திலேருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒவ்வொருவரும் இதை நம்ம சொல்ல தான் போகிறோம். அல்லாஹ் நம்மை அவர்கள் ஆக்குவானாக, ஆமீன். நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்றி சொர்க்கத்தை தந்துட்டு எங்கள் மீது பேர் உபகாரம் செஞ்சுட்டேன், இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு நம்ம அல்லாஹ்ட்ட சொல்லுவோம். நன்றி கடனோடு, நன்றி உணர்வோடு, அல்லாஹ்விடத்தில் பெரும் மகிழ்ச்சியோடு சொல்லுவோம். இது ஒரு பயப்படக்கூடிய ஒரு வசனமா, அல்லது நம்மளுக்கு ஆறுதல் தரக்கூடிய, அல்லது நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய வசனமா, எச்சரிக்கை வசனமா, அல்லது ஆதரவான வசனமா? சொல்லுங்களேன். இந்த வசனத்தினுடைய பொருளில் எச்சரிக்கை இருக்கிறதா, அல்லது ஆதரவும் அல்லாஹ்வுடைய அரவணைப்பும் இருக்கிறதா? வெளிப்படையா ஆதரவு இருக்குது. நரகத்தில் போட்டு வாட்டுறதை பற்றி எல்லாம் இங்கே சொல்ல, நரகத்துலேருந்து காப்பாற்றிட்டான், சொர்க்கத்தை தந்துட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷத்தோட மகிழ்ச்சியில் சொல்லக்கூடிய மூமின்கள் மகிழ்ச்சியில் சொல்லக்கூடியது தான். ஆனால் இது எப்படியாப்பட்ட மகிழ்ச்சினா சாதாரண மகிழ்ச்சி கிடையாது, சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. 50-100 லாபம் சம்பாதிச்சது விஷயம் இல்லை. ஒட்டுமொத்த நரகத்திலேருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம் கிடைச்சது. ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் உத்கிலல் ஜன்னா ஃபகத் ஃபாஸ். யார் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டு விட்டாரோ அவர் சின்னமாக வெற்றியடைந்து விட்டார். இதை விட பெரிய வெற்றி என்பது எதுவும் இல்லை. மாஷா அல்லாஹ். அப்போ இது ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு பெரும் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிறைந்த ஒரு கருத்து. அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை பற்றி பேசக்கூடியது. ஆனால் இதை நம்ம யோசிக்கும் போது ஒரு விதமான எமோஷன்ஸ் நம்மளுக்குள்ளே வரும். எப்படியாப்பட்ட ஒரு நேரம் அது. மாஷா அல்லாஹ். ஒரு காரியத்தை நல்ல முறையில் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நன்றி செலுத்தும் போதே கண்ணீர் வடிக்கிறாங்க மக்கள். ஒரு திருமணத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணும்னு நினைக்கிறாங்க, பல பேர் அதுக்கு உதவி செஞ்சாங்க, நல்லபடியாக குறை இல்லாமல் அந்த திருமணம் முடிஞ்சிச்சு. அதுக்கு முழு உறுதியின நின்றவங்ககிட்ட கை கொடுத்து அந்த தந்தையினுடைய, அந்த மாப்பிள்ளையுடைய தந்தையோ அல்லது பெண்ணுடைய தந்தையோ அந்த முசாபா செஞ்சு அதுக்காக முழுமையாக நின்றவங்க கிட்ட நன்றி செலுத்தும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணீர் வந்துடும். கூட இருந்தீங்க, நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, எந்த குறையில்லாமல் நல்லபடியாக முடிச்சாச்சு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு வேலையை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதில் அல்லாஹ்வுடைய ஒரு உதவி வெற்றி இருக்கும்போது மனிதனுக்கு அந்த நேரத்திலே ஒரு விதமான உணர்வுகள், ஒரு சென்டிமெண்டலான ஒரு சில உணர்வுகள் வருது. இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஆயிஷா அம்மா ஓதுறாங்க, சஹாபா பெருமக்கள் குர்ஆனுடைய வசனத்தை எப்படி ஊடுருவி அவங்க தொழுகையில் எப்படி உள்ளச்சத்தோடு பயபக்தியோடு சிந்தனையோடு அல்லாஹ் முன்னாடி நிற்கிறங்கிற உணர்வோடு நின்றாங்கிறது இது ஒரு ஆதாரம். ரசூலுல்லாஹ் அப்படி தொழுதாங்கன்னு நம்ம சென்ற அமர்வினுடைய கடைசியில் அதுதான் பார்த்தோம். இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்தி என்ற ஆல இம்ரானுடைய அந்த 11 வசனம் இறங்கிய பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது நின்று அழுதார்கள், ருக்குவில் அழுதார்கள், சஜ்தாவில் அழுதார்கள், அழுது இடமே நினைந்தது என்று பார்த்தோமே. அதை யார் பார்த்தா? ஆயிஷாமா பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னோம்ல. அதை பார்த்து படிப்பினை பாடம் எடுத்த ஆயிஷா ரலியல்லாஹு வாழ்க்கையில் அவர்களுக்கான ஒரு தருணம் இது. இதை ஒருத்தங்க அறிவிக்கிறாங்க. ஆயிஷா அம்மா ஓதி தொழுகிறாங்க, எனக்கு கேட்குது. ஃபமன்னல்லாஹு அலைனா வ வகானா அஸாப ஸமூம். கொடிய நரக வேதனை இருந்து நம்மளை பாதுகாத்து நமக்கு பேருபகாரம் அல்லாஹ் புரிந்து விட்டானே என்று சொர்க்கவாசிகள் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை அவர்கள் ஓதும் பொழுது வதபிகி, அவர்கள் அழுதார்கள், வததுஉ துஆ செய்தார்கள், வதுரத்திதில் ஆயா, அந்த வசனத்தை திரும்ப திரும்ப ஓதுனாங்க. ஃபமன்னல்லாஹு அலைனா வ வகானா அஸாப ஸமூம். இது ஒரு கொடுப்பினை தானே அது. அந்த கொடுப்பினைக்கு நம்ம ஆளாகணும்ல, அதை சொல்லி பார்க்குறாங்களாம். ஃபமன்னல்லாஹு அலைனா வ வகானா அஸாப ஸமூம். அழுகிறாங்க, கொஞ்சம் நேரம் அப்படியே அழுகிறாங்க, தேம்பி அழுகுறாங்க. ஃபமன்னல்லாஹு அலைனா வ வகானா அஸாப ஸமூம். இப்படி அதை அழுது திரும்ப ஓத அதுக்குள்ளே போயிட்டாங்க. அந்த கட்டத்துக்கு வரத்துக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. மௌத்தா போகணும், மலக்குல் மௌத்து நம்மளை ரூஹை பறிக்கணும், அந்த ரூஹு லேசாக பறிக்கப்படுதா, வேதனையோடு பறிக்கப்படுதா, கபரில் வைக்கப்படணும், அந்த கபருக்குன்னு ஒரு நெருக்கம் ஒன்று இருக்குது, அந்த நெருக்கத்தை தாண்டணும், முன்கர் நக்கீரை சந்திக்கணும், கேள்விபதில் முடிக்கணும், கியாமத் வரைக்கும் அந்த கபரில் இருக்கணும், சூர்வதப்பட்டு ஆடையற்றவர்களாக எழுந்து நிற்கணும், அல்லாஹ்வுடைய அர்ஷில் இடம் கிடைக்கணும், கௌசர் கடாத்தில் தண்ணீர் கிடைக்கணும், அமல்கள் இருக்கப்படும் பொழுது என் அமலுடைய நன்மை மிகைக்க போதா தீமை மிகைக்க போதாங்கிற நிலையில் கதி கலங்கணும். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சிராத்தை கடக்கணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம்ல தீர்ப்பளிக்கப்பட்டு நமது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு மறைக்கப்பட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை தரணும். எவ்வளோ கட்டங்களை கடந்து போக வேண்டியது இருக்குது. அப்போது அதையெல்லாம் யோசிக்கக்கூடிய மனிதருக்கு ஒரு இரையச்சம் வரும். அப்போ ஆயிஷாமா அழுகுறாங்க, நம்ம நிலைமை என்ன ஆகும் என்ன. இதுதான் எல்லாரிடத்துலையுமே இருந்தது. சஹாபா பெருமக்கள் இவங்க அத்தா அபூபக்கர் ரலியல்லாஹு கிட்ட அவங்க படித்ததும் அதுதான். அவங்கள்ட்ட அழுது புலம்பி அவங்களுடைய இறைச்சத்தையும் இவங்க அப்படி தான் பார்த்துருக்காங்க. உமர் ரலியல்லாஹு வாழ்க்கையில் இதை தான் பார்த்துருக்காங்க. பெரும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அதுதான் முன்னுதாரணம். அப்போ இந்த ஒரு வசனத்தை படிக்கும் போது இது நமக்கெல்லாம் வெறுமனே ஒரு ஆறுதலை மட்டுமே, சொர்க்கத்திற்கான வெறுமனே ஒரு என்ன சொல்வது, ஒரு நம்பிக்கையை மட்டுமே நமக்கு தருகிறது. அந்த ஆதரவும் நம்பிக்கையும் இருக்க வேண்டும். அதோடு சேர்ந்து எது இருக்கணும்?
அச்சமும் இருக்க வேண்டும், பயபக்தியும் இருக்க வேண்டும். அதுதான் நம்மிடத்தில் குறைவு. அப்போ அழுது அந்த வசனத்தை என்ன செய்கிறாங்க, திரும்பி திரும்பி சொல்லி பார்க்குறாங்க. ஃபகும்து ஹத்தா மலல்து வஹிய கமாஹி. அதாவது நான் எழுந்து போயிட்டு திரும்ப வந்தேன், அந்த வசனத்தை அவங்க கடக்கலைங்கிறாங்க. கமாஹிய, என் நிலையில் அவர்களை நான் விட்டு சென்றோம் அதே நிலையில் இருந்தார்கள். ஏன்னா இந்த மாதிரி சில சஹாபாக்கள் இரவில் ரொம்ப நேரம் ஒரு சில வசனத்தை திரும்ப திரும்ப ஓதிருக்காங்கலாம் வருது. அது கூடும். ஒரு சிந்தனை கண்ணோட்டத்தோடு ததப்பரோடு அந்த வசனத்தை ஊடுருவி அது திரும்ப திரும்ப ஓதுதல் என்பது கூடும் என்பதற்கு சஹாபாக்கள் வாழ்க்கையில் ஆதாரங்கள் உண்டு. அந்த அடிப்படை தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரா ஜாசியானோட ஒரு வசனத்தை அப்படி தான் திரும்ப திரும்ப ஓதுனாங்க. சுப்ஹானல்லாஹ். இதே மாதிரி அவங்க அதே நிலையில் இருந்தாங்க. ஃபலம்மா ரஅய்து ذلك ذهبت الى السوق فقلت افرغ من حاجتي ثم ارجو ففرغت من حاجتي ثم رجعت وهي كما هي. அப்போ நான் அப்படி கடை தெருவுக்கு போயிட்டு என் வேலையை முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன், அந்த வசனத்தையே அவங்க திரும்ப திரும்ப ஓதி கொண்டிருந்தார்கள். ஓதி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா தொழுகையில் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வதும் கூடும். ஏன்னா நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தொழுகை முறையை பற்றியும் நாம் பார்க்கும் பொழுது சில செய்திகளில் வருது, நபி அவர்கள் தொழுகை அவர்கள் மேற்கொள்ளும் பொழுது அல்லாஹ்வுடைய அதாபுடைய வசனங்களை அவர்கள் கடந்து போனால் அல்லாஹ்வுடைய அதாபை விட்டு பாதுகாப்பு தேடுவாங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய வசனத்தை அவர்கள் கடந்து போனால் அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை கேட்பார்கள். தஸ்பீ செய்யக்கூடிய வசனங்களை கடந்து சென்றால் தஸ்பீ செய்வார்கள். இது ஹதீஸில் வருது, தெளிவாக ஹதீஸில் வருது. ரசூலுல்லாஹ்வுடைய இரவு தொழுகையில் நான் இரவில் தொழுதிருக்கேன், ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி நின்று தொழுதேன். இரவு தொழுகையில் சூரா பக்ரா, ஆலி இம்ரான் போன்ற நீண்ட அத்தியாயங்களை ஓதினார்கள். லா யமர்ரு பி ஆயத்தி ரஹ்மத்தின் இல்லா வக்ஃப வஸஅல். ரஹ்மத்துடைய ஒரு வசனம் வந்துச்சுன்னா நிறுத்திட்டு அல்லாஹ்ட ரஹ்மத்தை கேட்பாங்க. அங்கே ஓதுறதை நிறுத்திட்டு he would stop and ask his mercy. நிறுத்திட்டு அல்லாஹ்ட்ட அவனுடைய அருளை கேட்பாங்க. அதே மாதிரி வைதா மர்ரபி ஆயத்தி அஸாபின், ஒரு அல்லாஹ்வுடைய அஸாப் சம்பந்தப்பட்ட தண்டனை சம்பந்தப்பட்ட ஒரு வசனத்தை கடந்தால் வக்ஃப வஸ்தஆத, he would stop and seek refuge. அவர்கள் நிறுத்தி அந்த இடத்துல அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவார்கள். இது ஹதீஸில் வந்திருக்கு. இது ரசூலுல்லாஹ் கற்று தந்த ஒரு முன்னுதாரணம். இதை பற்றி நம்ம முதல் ஆரம்பத்திலேயே சொன்னோம். இதுதான் உண்மையான இறையச்சமுள்ள உள்ளச்சமுள்ள தொழுகை. இது நஃபிலான தொழுகைகளில் இது வரவேற்கத்தக்கது. ஃபர்தான தொழுகைகள் வேண்டுமானால் இது தவிர்க்கப்பட வேண்டியதை தவிர நஃபிலான இரவு தொழுகைகளில் இது வரவேற்கத்தக்க சிறந்த ஒரு அமல். அதை தான் இவங்க துஹா தொழுகையில் என்ன செஞ்சுருக்காங்க, அந்த வசனத்தை ஓதி அல்லாஹ்ட துவா செஞ்சாங்க. அந்த துவா எப்படி செஞ்சாங்கங்கிறதும் சில ரிவாயத்துகள் இடம்பெற்றிருக்குது. அதாவது ஃபமன்னல்லாஹு அலைனா வ வகானா அஸாப ஸமூம், அல்லாஹ் நம்ம மீது பெருபகாரம் புரிந்தான், நம்மை நரகத்திலேருந்து பாதுகாத்தான். இதை அப்படியே துவாவாக்க தான் எப்படி ஆக்குவோம், தமிழில் சொல்லுங்கள். அல்லாஹ் நம்ம மீது பேருபகாரம் புரிந்தான், இதை எப்படி துவாவாக சொல்லலாம்? அல்லாஹ் நம்ம மீது பேருபகாரம் புரிவான் அப்படி சொல்லணுமா? பாஸ்ட் ஃப்யூச்சரை மட்டும் ஆகுது, புரிவானாக, அதுதான் துவா. அதே மாதிரி நம்மை நரகத்திலேருந்து காப்பாற்றினான், அது எப்படி செய்யணும்? காப்பாற்றுவானாக. அப்படி அரபியில் அவங்க செஞ்சாங்க. ஃபமன்னல்லாஹு அலைனா வ வகானா அஸாப ஸமூம ரப்பி முன்ன அலைய வகினி அஸாப ஸமூம். அப்படி அது கட்டளையாக மாற்றி எல்லா இடத்துல ஒரு கட்டளை வாக்கியமாக மாற்றி ரப்பி முன்ன அலைய, என் மீது பேருபகாரம் புரிவாயாக, வகினி அஸாப ஸமூம், இந்த கொடிய வேதனை விட்டு என்னை பாதுகாப்பாயாக அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த வசனத்திலிருந்து துவாவாக அந்த இடத்தில் கேட்டார்கள். இது பல்வேறு மாதிரி அறிவிக்கப்படுது. துஹா தொழுகையில் இப்படி ஓதுனாங்க. அதில் துவா இங்கே இடம்பெறலை. துவா தொழுகை பற்றி வரையக்கூடிய இந்த செய்தியில் என்ன துவா செஞ்சாங்கன்னு வரல, துவா செஞ்சாங்கன்னு மட்டும் சொல்லப்படுது. பொதுவாக அறிவிக்கப்படுது, அது தொழுகைன்னு அறிவிக்கப்படலை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த சூறாவை ஓதினார்கள். ஓதும் போது அழுதார்கள், துவா செய்தார்கள். அந்த துவா ரப்பி முன்ன அலைய வகினி அஸாப ஸமூம், யா அல்லாஹ் என் மீது பேருபகாரம் புரிந்து என்னை நரகத்திலிருந்து பாதுகாப்பாயாக நாங்கள் துவா செஞ்சான்னு வருது. ஆக தொழுகையில் நடந்ததற்கான சில செய்தியும் பார்க்க முடிகிறது. தொழுகை அல்லாமல் அவர்கள் ஓதிய போது நடந்ததாகவும் சில செய்தியில் பார்க்க முடியுது. ஆக மொத்தம் தொழுகையிலேயோ தொழுகைக்கு வெளியிலேயோ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சூரா தூர ஓதுனாங்க. இந்த வசனத்தை அடைந்து அவர்கள் சிந்தித்து அழுது அல்லாஹ்விடத்தில் துவா செய்தார் என்பதை பார்க்க முடிகிறது. இதற்கான முன் உதாரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து பார்க்க முடிகிறது. ஏன் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, ரஹ்மத்துடைய வசனத்தை ஓதி அல்லாஹ்ட்ட ரஹ்மத்தை கேட்பாங்க, அதாபுடைய வசனத்தை ஓதி அல்லாஹ்விடத்தில் அதாபை விட்டு பாதுகாப்பு தேடுவாங்க, தஸ்பீயுடைய வசனத்தை ஓதினால் அவர்கள் தஸ்பீ செய்வார்கள், இஸ்திக்ஃபாருடைய வசனத்தை அவர்கள் ஓதினால் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தொழுகையில் இருக்கக்கூடிய அந்த உள்ளச்சத்தை ஈடுபாடை காட்டக்கூடிய ஒன்று. நரக சம்பந்தப்பட்ட வசனத்தை ஓதும் போது என்ன துவா செய்வாங்கன்னு ஹதீஸில் இருக்குது. அஊது பில்லாஹி மினன் நார், அஊது பில்லாஹி மினன் நார், நரகத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அவுது பில்லா, நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மினன்னார், நரகத்திலிருந்து. ஒரு 3 வார்த்தை.
அப்போ நரகம் சம்மந்தப்பட்ட வசனம் எத்தனை இடங்களில் வருது? சுப்ஹானல்லாஹ். நம்ம சூர பக்ராவை ஆரம்பிச்சிட்டாலே அதாபுன் அதீம், அதாபுன் அலீம், அதாபு முஹீன், அதாபு ஜஹன்னம், அஸ்ஹாபுன் நார், எவ்வளோ வருது. நரகவாதிகள், நரகத்தின் தண்டனை, நரக வேதனை, இப்படி எவ்வளோ வருது. அதை நம்ம படிக்கும் போதெல்லாம், அதை நம்ம கேட்கும் போதெல்லாம், அதை கடந்து போகும்போதெல்லாம் நம்மளுடைய உணர்வு எல்லாம் அந்த நரகத்திலேருந்து பாதுகாத்துரு. இழிவான நரக வேதனை இருக்குன்னா நம்ம அல்லாட்ட கேட்கணும், ஏன்னா அந்த இழிவான நரக வேதனை விட்டு என்ன பாதுகாத்துரு. கடுமையான நரக வேதனைங்கும்போது கடுமையான நரக வேதனை விட்டு பாதுகாத்துரு. இப்படி நம்ம துவா செய்யணும். அவர்களுக்கு இவ்வுலகில் இழிவு, மறுமையில் நரக வேதனை அப்படின்னு குரானில் வருது. அவர்களுக்கு இவ்வுலகத்தின் இழிவும் மறுமையினுடைய வேதனையும் உண்டுன்னு குரானில் ஒரு சில இடங்களில் வருது. ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க. எப்படி செஞ்சாங்க? அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபத்தனா ஃபில் உமரி குல்லிஹா வ அஜிர்னா மின் ஹிஸ்ஸி துன்யா வ அதாபில் ஆஹிரா. சரியான ஹதீஸ். இது குரான் வசனத்தை வைத்து ரசூலுல்லாஹ் உருவாக்கிய துவா. யா அல்லாஹ், என்னுடைய எல்லா காரியங்களின் முடிவை அழகாக ஆக்கு, எனது காரியங்களுடைய முடிவை அழகாக ஆக்கு, இந்த உலகத்தினுடைய இழிவை விட்டும் மறுமையினுடைய வேதனை விட்டு என்னை பாதுகாத்துரு. உலகத்தின் இழிவு, மறுமையினுடைய வேதனைங்கிற வார்த்தை எங்கேருந்து எடுத்தாங்க ரசூலுல்லாஹ்? குரான்ல இருந்து. அப்போ குரானுடைய வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும் போது அதை அப்படியே துவாவாக மாற்றி ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. அதை நம்ம மஸ்னூன் துவான்னு மனப்பாடம் பண்ணிக்கிறோம். மஸ்னூன் துவான்னு நம்மளுக்கு துவா புத்தகங்கள் வருது. இது எப்படி ரசூலுல்லாஹ் எடுத்தாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் கற்றுத்தந்ததிலிருந்து, அல்லாஹ்வுடைய வசனத்தில் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கக்கூடிய அதே வார்த்தையிலேருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துவாவை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய துவாக்கள் இருக்குது குரானுடைய வார்த்தையிலேருந்து எடுத்தாங்க அப்படிங்கிறது. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், அந்த குரானிலிருந்து நாம் அந்த ஒரு உணர்வை, அந்த செய்தியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது தொழுகையில் ஈடுபடும் பொழுது தொழுகையில் அந்த உள்ளச்சத்தோடு, அந்த சிந்தனையோடு நம்ம தொழுகணும். அதனால் தொழுகையில் இடையில அல்லாஹ்ட்ட பேசக்கூடிய சூழ்நிலை பேசவும் செஞ்சிடலாம், துவாவும் செஞ்சிடலாம். அதுக்கு இடமும் அனுமதியும் இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், தொழுகைங்கிறது சடங்கல்ல. அப்படியே நின்றுட்டு கண்ணை மூடிட்டு நின்றுட்டு அல்லது ஏதோ ஒரு சிந்தனையோடு நம்ம தொழுது முடிச்சுட்டு போகிறதில்ல. இங்கே நரகம் சம்மந்தப்பட்ட வசனம் வருது, அல்லாட்ட நரகத்தை பாதுகாப்பு தேடணும். சொர்க்கம் சம்மந்தப்பட்ட வசனம் வருது, சொர்க்கத்தை அல்லாட்ட இங்கே கேட்கணும். இப்படிங்கிற நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. இதுக்கு ஒரு சான்று தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த இடத்திலே அழுது அவர்கள் கேட்டார்கள். இது அவங்களோட தொழுகையில் எவ்வளோ உணர்வோடு உள்ளச்சத்தோடு இருந்தாங்கங்கிறத காட்டுது. இதே மாதிரி ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது ஜுபைர் பின் முத்ஐம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையில் நின்று தொழுகிறாங்க. அவங்க தொழுகும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹ்ரிப் தொழு வைக்கிறாங்க. மஹ்ரிப் தொழு வைக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே சூரா தூருடைய வசனங்கள், பின்னாடி வரக்கூடிய வசனங்கள், அதனுடைய சில ஆயத்துக்களை ஓதுறாங்க. அதாவது அம் ஹலகுஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அவர்கள் வானங்கள் பூமி அவர்கள் படைத்தார்களா அல்லது அவர்கள் படைக்கப்பட்டவர்களா, அவர்களிடத்தில் வானம் பூமிகளுடைய அதிகாரம் எல்லாம் அவர்கள் கையில் இருக்கிறதா அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி சில வசனங்கள் அல்லாஹ் அதில் கேட்குறான். சூரா தூருடைய வசனங்களில் கேட்குறான். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உணர்வோடு ஓதுறாங்க. அவர்களிடத்தில் அதிகாரம் இருக்கிறதா, அல்லாஹ்விடத்தில் அதிகாரம் இருக்கிறதா, அவர்கள் படைத்தார்களா அல்லது அவர்கள் படைக்கப்பட்டார்களா, இப்படி அல்லாஹ் அதில் கேட்குறான். இது அல்லாஹ் கேள்வி கேட்கக்கூடிய தோரணையில் இருக்குது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுறாங்க. ஜுபைர் பின் முத்தீம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி தொழுவிக்கும் போது காத கல்பி ஐ யதீர், நான் அப்படியே ஆகாயத்தில் பறப்பதை போன்று உணர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தொழுகையில் நிற்கும் போது எனக்கு கால் தரையில் இல்லை, ஆகாயத்தில் பறப்பதை போன்று நான் உணர்ந்தேன். அப்போது அவங்களோட தொழுகையினுடைய ஒரு நிலை என்பது அதில் அந்த குர்ஆனுடைய வசனத்திற்குள் ஊடுருவ ஆரம்பித்து நபி அவர்கள் அதை ரம்மியமாக ஓத, அதை அது கருத்தை உணர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி கேட்கக்கூடிய தோரணையில் ஓத, அதை அவங்க சிந்திக்க ஆரம்பித்து அப்படியே அவங்க எந்த அளவுக்கு மெய் மறந்து போகிறாங்க அப்படின்னா, எனக்கு பறக்கிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு அந்த வசனத்தினுடைய செய்திகள் உள்ளத்தில் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணுங்கிறத சஹாபி என்ன செய்கிறாங்க, மாஷா அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இது என்ன அப்படின்னா, தொழுகை அப்படிங்கிறத அவங்க ஒரு சடங்காகவே நிற்கலை. அது என்ன வசனங்கள், அது என்ன ஓதப்படுதல், என்ன கருத்து இருக்குது, அதை நீ சிந்திக்க ஆரம்பித்து அழக்கூடிய நேரத்தில் அழுதுருக்கிறாங்க, பேசக்கூடிய நேரத்தில் பேசியிருக்கிறாங்க, அதாவது அல்லாட்ட பேசக்கூடிய நேரத்தில் பேசியிருக்கிறாங்க. இப்படி ஃபீல் பண்ணி பறக்கிற மாதிரி ஃபீல் பண்ண நேரத்தில் பறந்துருக்கிறாங்க. ஆனால் நம்ம சிந்தனையை மட்டும் என்ன செஞ்சிடறோம், பறக்க விட்டுடுறோம். சிந்தனையை பறக்க விட்டுட்டு சும்மா மட்டும் என்ன செய்கிறோம், வெறும் கூடாக நின்றுட்டுருக்குறோம். ஆனால் சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, எனக்கு உண்மையாகவே உடலே பறப்பதை போன்று உணர்ந்தேன். ஏன்னா அந்தளவுக்கு அல்லாஹ்வுடைய அந்த வசனத்தோடு அந்த அட்டாச்மெண்ட், அந்த புரிதல், அந்த தொழுகையில் அந்த ருசி அவங்க கண்டாங்க. அப்படியாப்பட்டதான ஒரு வலுவான ஒரு அல்லாஹ்வோட தொடர்புடைய ஒரு தொழுகையாக அவங்களோட தொழுகை இருந்துச்சுன்னு நம்ம மாஷா அல்லாஹ் பார்க்க முடிகிறது. இதற்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும், முயற்சி எடுக்கணும். அந்த தொழுகையில் சில புரிதல் வரும் பொழுது சூரத்துல் ஃபாத்தியாவை நாம் குறைந்தபட்சம் வார்த்தைக்கு வார்த்தை அந்த அர்த்தத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா
அந்த சூரத்தில் ஃபாத்தியா ஓதும் போது அந்த அட்டென்ஷன் நம்மளுக்கு வரும். அல்லாவை புகழ்கிறோம், அல்லாட்ட இப்போ பேச ஆரம்பிச்சிட்டோம், அல்லாட்ட துவா செய்கிறோம், எதனால் ஆமீன் சொல்கிறோம். ஆமீன்னு கடைசியில் சொல்கிறோமே, ஒரு அர்த்தத்தோடு சொல்லணும்ல. அதை ஏற்றுக்கொள்வாயாகன்னு சொல்கிறோம், ஏற்றுக்கொள்வாயாகன்னு எல்லாம் கத்துறாங்க, நானும் கத்துறேன். இது என்ன அர்த்தம்? இதில் என்ன ஒரு புரிதல் இருக்குது? அவர் 7 வசனத்தில் என்னெல்லாம் சொன்னாருங்கிறத உள்வாங்கி 3 வசனத்தில் அல்லாவை புகழ்கிறோம், 4வது வசனத்தில் உன்னையே வணங்குறோம், உன்ன இடத்துல உதவி தேர்றோம்னு ஒரு நடுநிலைக்கு வர்றோம். 5, 6, 7 அந்த உன்னிடத்தில் உதவி தேர்றோம். என்ன உதவி? ஹிதாயத்தை கேட்குறோம். அந்த ஹிதாயத்து யாருக்கானது, அது யாருக்கானது இல்லை. இதான் சுருக்கம். அப்போ இந்த 7 ஆயத்தை ஆமீன் சொல்கிறக்கூடியவங்க புரியாமல் ஆமீன் சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. பொதுவாக நம்ம சொல்கிறோம்ல, தொழுகைக்கு பிறகு கூட்டு துவா அவர் என்ன செய்கிறாருன்னு தெரியல, அது கூடாது என்று சொல்லப்படுவதற்கான பல்வேறு காரணங்களில் ஒரு கருத்தில் நம்ம எதையும் சொல்கிறோம், அவர் என்னமோ ஓதுறாரு, என்னென்னு தெரியாமல் நீங்கள் பாட்டு ஆமீன்னு சொல்லிட்டு போகிறீங்க அப்படின்னு பொதுவாக நம்ம சொல்கிறோம். ஒரு நியாயமான ஒன்று தான். ஏன்னா அது பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியறதில்ல. உங்களோட தேவையை நீங்கள் கேட்டுட்டு போங்க அப்படிங்கிறது ஒரு ரீதியிலான ஒரு கருத்து. அப்போது அது நம்மளுக்கு தெரியுது. மக்கள் எல்லாம் ஒரு புரிதல் இல்லாமல் இன்னும் அந்த சிந்தனையில் இருக்கிறாங்க. என்னமோ ஒன்று அவர் சொல்ல ஆமீன் ஆமீன் ஆமீன்னு சொல்லிட்டு போகிறாங்க, புரிதல் இல்லாமல் செய்கிறாங்க. எப்படி அது புரிதல் இல்லாத ஒரு காரியமோ வருத்தத்தோடு ஒத்துக்க தான் செய்யணும். சூரத்துல் ஃபாத்தியாவில் ஒவ்வொரு நாளும் இமாம் ஃபஜர்லையும் மகரிப்லையும் இஷாலையும் ஒரு ஆமீன் சொல்லும் போது, வலத்தாலின்னு சொல்லும் போது நம்ம வெறுமனே அந்த வசனத்தை புரியாமல் அல்லது அதை சிந்திக்காமல் ஆமீன் சொல்கிறோம்னா இதுவும் அர்த்தமற்ற செயல். மாற்று கருத்துக்கு இடமே இல்லை, அர்த்தமற்ற செயல். ஏன் எல்லாம் சொல்கிறாங்க, நானும் சொல்கிறேன், அவங்களுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் இல்லை. இந்த விஷயத்தில் எவ்வளோ பேசுகிறோம், எவ்வளோ சிந்தனையோடு பேசுகிறோம், ஆதாரத்தோடு பேசுகிறோம். ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம அப்படி தான் இருக்கும். அப்போது ருக்குவுக்கு போகும்பொழுது அல்லாஹ் அக்பர்னு சொல்லி எந்திரிக்கும் போது சமி அல்லா லிமன் ஹமீதா, தன்னை புகழ்ந்தவனே என்னுடைய புகழ்ச்சியை அல்லா தஆலா கேட்டான்னு நம்ம சொல்லிட்டு எந்திரிக்கிறோம்ல. ஆனால் அல்லாவை என்ன புகழ்ந்துங்கிற உணர்வு இல்லாமல் சமீல் அலிமன் ஹமீதா சொன்னால் அர்த்தம் இல்லாமல் நான் சொல்கிறேன்னு அர்த்தம். நான் சொல்கிறதுக்கு அர்த்தமே இல்லை, என்னிடத்தில் அர்த்தமே இல்லை. ஏன்னா ருக்குவில் பல்வேறு வார்த்தைகள் அல்லாஹ் புகழ்ந்துட்டு தான் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, தன்னை புகழ்ந்த புகழ்ச்சியை அல்லாஹ் செவியுற்றான். Allah has listened to whom has praised him. அல்லாவை யார் புகழ்ந்தாரோ அந்த புகழ்ச்சி அல்லாஹ் கேட்டுட்டாங்கிறது அர்த்தம். அல்லாவை புகழ்ந்த சிந்தனையே இல்லாமல் சமீல் அமீதான்னு சொல்கிறேன், நான் அர்த்தமே இல்லாமல் சொல்கிறேன். அப்போ இது நம்மளுக்கு காட்டுதில்லை. அப்போ ஃபார்மாலிட்டியாக தான் தொழுகிறோம். இதுக்கு உதாரணத்துக்கு தான் அந்த துவாவை நான் சொல்லி காட்டுறேன். நம்மளுடைய எல்லாருக்குமே தெரியும். இந்த கூட்டு துவா, ஒருத்தர் ஏதோ துவா செய்கிறாரு, என்ன கேட்குறான்னு தெரியாமல் என்னமோ நீங்கள் பாட்டு ஆமீன்னு சொல்லிட்டு போகிறீங்க. என்ன அர்த்தத்தில் சொல்கிறீங்க? இதே கேள்வி நம்மளை பார்த்து கேட்கணும். சூரத்துல் ஃபாத்தியா ஓதும்போது சூரத்துல் ஃபாத்தியாவுடைய அர்த்தம் தெரியாமல் நான் சொன்னாலோ அல்லது தெரியும் ஆனால் நான் உணரலை, 2 கேட்டகரியில் நம்ம இருப்போம். சூரத்துல் ஃபாத்தியா அர்த்தம் தெரிஞ்சவங்க 10 பேர் இருப்போம், 3/4 பேர் இருப்போம் அல்ஹம்துலில்லாஹ், அல்லது பெரும்பாலும் நம்ம எல்லாருமே கூட இருக்கலாம். ஆனால் 7 ஆயத்து ஓதும்போது 7 ஆயத்தினுடைய பொருளை நான் யோசிக்காமல் ஏதோ சிந்தனை ஆமீன் மட்டும் சொல்லணும்னா அதுவும் அர்த்தம் இல்லாத செயல். என்ன ஆமீன் சொல்கிறோம்? அது ஆமீனுக்கு என்ன அர்த்தம்? ஏற்றுக்கொள்வாயின்னா என்ன சொன்னான்னு நீ காதில் வாங்கலை, அப்புறம் ஏற்றுக்கொள்வாயின்னு சொல்கிறது அல்லாஹ் அதை விரும்புவானா? அல்லாஹ் மனசில் பார்த்துட்டு இருக்கிறான். நீ முதல் ஆயத்தில் என்ன புகழ்ந்த அந்த புகழ்ச்சியை நீ சிந்திச்சாயா? அர்-ரஹ்மான் ரஹீம் மாலிக் யௌமிddin அவர் என்னெல்லாம் புகழ்ந்தாங்கிறத நீ கவனத்தை கொண்டு வந்தாயா? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னே வணங்குறோம், உன்னிடத்தில் உதவி தேடுன்னு சொல்லும்போது அல்லாஹ் வணங்கிட்டு இருக்கிறோம், அல்லாஹ்ட்ட உதவி தேட போகிறோங்கிற அட்டென்ஷனுக்கு நீ வந்தியா? இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதி வழி நடத்துவாயன்னு சொல்லும்போது நேரான பாதி எங்களுக்கும் வேணும்னு நினைச்சியா? சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின், அந்த உனது அருள் புரிந்தவங்களோட வழியை காட்டு, நேர்வழி தவறுனவங்களோட வழியை காமிச்சிடாத, வழிகிட்டு போனவங்களோட வழியை காமிச்சிடாதன்னு அவர் சொன்னார். அப்போ அதிலலாம் நீ சிந்தனையோடு நின்று அதெல்லாம் உணர்ந்து உள்வாங்கிட்டுல நீ இப்போ ஆமீன் ஆமீன்னு சொல்லணும், ஏற்றுக்குவேன்னு சொல்லணும். எதையுமே நீ யோசிக்காமல் கடையை பற்றி வீட்டை பற்றி கண்ணில் பட்டதை பற்றி நினச்சிட்டு ஆமீனை மட்டும் ஆன்னு கத்தி சொல்கிறதுல என்ன இருக்குது? அது அர்த்தம் இல்லாதது. அது உண்மையிலே யோசித்து பார்த்தோம்னா அது அர்த்தம் இல்லாத ஒரு செயல். அதே மாதிரி நம்ம ருக்குவில் 10 செகண்ட் நொடிகள் 15 நொடிகள் நம்ம இருக்கிறோம். சுப்ஹான ரப்பில் அஸீம் ஓதுறோம், சுப்ஹான ரப்பில் அஸீம் வ பிஹம்திஹி ஓதுறோம், சுப்புஹுன் குத்தூஸ் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் ஓதுறோம், சுப்ஹான தில் ஜபரூத் வல் மலக்கூத் வல் கிப்ரியா வல் அஸ்மா ஓதுறோம். எவ்வளோ ருக்கு ஒரு தஸ்பீகள் இருக்குது. அதெல்லாம் அல்லாஹ் புகழ்றங்கிற சிந்தனையில் ஓதணும். அது எந்த சிந்தனையும் இல்லாமல் வாயில் என்னென்னமோ ஆட்டோமேட்டிக்காக சொல்லிவிடு. சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, தன்னை புகழ்ந்ததை அல்லாஹ் தஆலா செவியுற்றான். புகழணுங்கிற எண்ணம் கூட இல்லாமல் நீ புகழ்ந்த, அல்லாஹ் புகழ்றோங்கிற எண்ணம் கூட உன்ட்ட இல்லை. ஆனால் ஃபார்மாலிட்டிக்கு மட்டும் என்ன சொல்கிறோம்? அல்லாஹ் புகழ்ந்தது அல்லாஹ் தஆலா கேட்டுட்டான், நீ புகழ்னுன்னே புகழலையே, என்னமோ வாயில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்த. அப்போ இந்த தொழுகை என்பது அர்த்தமற்றது. இதை தான் நம்ம சரி பண்ணணும். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையினுடைய தொழுகையிலிருந்து நாம் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ புகழ்கிறோம் என்ற சிந்தனையோடு புகழ வேண்டும். சஜிதாவில் இருக்கும் பொழுது 2 வார்த்தை 3 வார்த்தை புகழ்ந்துட்டு துவாக்கு மாறிடணும். சஜிதாவுடைய கான்செப்ட் என்ன? சுப்ஹான ரப்பில் ஆலா 3 தடவை, சுப்ஹான ரப்பில் ஆலா பிஹம்திஹி ஒரு 3 தடவை சொல்லிட்டு உடனே நம்ம துவாக்கு வந்துடணும். எத்தனையோ துவாக்கள் ரசூலுல்லாஹ் கற்று தந்தாங்க. அந்த உணர்வோடு இருக்கணும்.
அந்த உணர்வோடு தான் சஜிதாவை நம்ம பயன்படுத்தணும். இல்லாமல் என்னமோ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னால் நான் தொழுகையினோட கவனத்திலே இல்லை. செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யறதை செய்யாட்டி அது தவறு. சில சிந்தனைக்கு வர்றதுக்காக சொல்கிறேன். சில விதமான ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. அதாவது ட்ரில் இந்த மாதிரிலாம் ஸ்கூலில் செய்வாங்க. ஒரு கமெண்ட்டுக்கு நான் ஒரு மாதிரி கை அசைக்கணும். ஒரு ஹிட்டுக்கு இப்படி, ஒரு ஹிட்டுக்கு இப்படி, இந்த மாதிரி கையில் ஏதாவது வச்சுட்டு இந்த மாதிரி செய்வாங்க. அதை மாற்றி செஞ்சிட்டோன்னா அது ஃபவுல். அது எல்லாரோட சேர்ந்து நம்ம செய்யும்போது கரெக்டாக செய்யணும். அந்த அதுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. இப்படி கை வைக்கிறது, இப்படி கை வைக்கிறது, இப்படி கை வைக்கிறது, இப்படி கை வைக்கிறது, இப்படிலாம் இருக்கும். அப்போ என்னன்னா எந்த நேரத்தில் நான் என்ன செய்யணும் அதை செய்யணும். ட்ரில்லை பொறுத்த வரைக்கும் ஒன்லி அதில் ஆக்ஷன் மட்டும்தான். தொழுகை நாட் ஒன்லி ஆக்ஷன் அண்ட் இன்டென்ஷன். அதில் தொழுகையும் இருக்குது, சிந்தனையும் இருக்குது, ஆக்டிவிட்டி அசைவுகளும் இருக்குது, சிந்தனை இருக்குது. அசைவை விட சிந்தனை ரொம்ப முக்கியம். அல்லாஹ் தஆலா அசைவுகள் கொண்ட தொழுகையாளிகள் வெற்றியாளிகள்னு சொல்லலை. ருக்கு சஜ்தா செய்பவர்கள் வெற்றியாளிகள்னு சொல்லலை. உள்ளச்சத்தோடு தொழுபவர்கள் வெற்றியாளிகள், அவர்கள் தான் வெற்றியடையக்கூடியவர்கள். அதனால நம்ம வெறுமனே செயல்பாடுகளை மட்டும் தான் பார்க்குறோம். அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், இந்த செயல்பாடுகளில் மட்டுமே தான் நம்ம பிரச்சனை பண்ணிட்டு இருப்போம். எங்கே தக்பீர் கட்ட, மேலையா கீழையா, விரல் எப்படி வைக்க, கால் எப்படி வைக்க, இந்த வெறுமனே வெளிப்படையான அமைப்புகள் விஷயத்தில் மட்டும்தான் நம்ம சிந்தனை, நம்மளுடைய விவாதங்கள், நம்மளுடைய சிந்தனைகள், பேச்சுகள் எல்லாமே. அதை தாண்டி உள்ரங்கத்துக்குள்ள பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம், இது எந்த ரீதியில் நம்ம சொல்கிறோம், என்ன கருத்தில் சொல்கிறோம். அப்போது அந்த ட்ரில் அப்படிங்கிறதுல ஒரு ஆக்டிவிட்டி அவங்க மாற்றி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது பார்க்குறதுக்கே நல்லா இல்லை, விகாரமாக இருக்குது. ஏன் கிறுக்கு மாதிரி என்னமோ பண்ணிகிட்டு இருக்கான் ஒருத்தன் மட்டும் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? ஒருத்தன் மாற்றி செய்கிறான், அவன் ஏன் எல்லாத்தையும் மொத்தத்தையும் கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? ஏன்னா அங்கே அந்த கமெண்ட்டுக்கு அந்த இடத்துல என்ன செய்யணுமோ அதை அவன் செய்யலை, மாற்றி செய்கிறான், மொத்தமும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, பார்க்குறதுக்கே நல்லா இல்லை. அந்த மாதிரி ருக்குவில் நம்ம என்ன செய்யணும், எல்லாரும் குனிஞ்சிட்டோம். அந்த பயிற்சி மட்டும்தான் நம்மளுக்கு ட்ரில் பயிற்சி மட்டும்தான் நம்ம தொழுகையில் எடுத்துருக்கோம். அல்லாஹ் அக்பர் சொன்னால் குனியணும். புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்களோ இல்லை புதுசாக தொழுகைக்கு எப்பயாவது தொழுகிறவங்களோ தான் எப்பயாவது என்ன செய்வாங்க, சஜ்தாக்கு போகும்போது சஜ்தா வசனத்தை ஓதி சஜ்தாக்கு போகும்போது சஜ்தா போகாமல் இருப்பாங்க. ரமதானில் வித்திர தொழு வைக்கும் போது ருக்குக்கு போகும்போது ருக்குக்கு போகாமல் இருப்பாங்க. அடுத்து சஜ்தாக்கு போகும்போது ருக்குக்கு போவாங்க. இந்த பிரச்சனைலாம் என்னமோ எப்பயாவது நடக்கும், தொழுகை தெரியாதவங்க. மற்றபடி மாஷா அல்லாஹ் என்ன செஞ்சிருவோம், அல்லாஹ் அக்பர் நான் ருக்குக்கு போவோம், அல்லாஹ் அக்பர் நான் சமையல் நம்ம எந்திரிச்சிருவோம். இந்த தப்பை பண்ணுறதில்லை. வெறும் ட்ரில் ஆக்டிவிட்டியாக மட்டும்தான் நம்மளோட தொழுகை இருக்கே தவிர உள்ரங்கத்தில் எல்லாரும் ருக்குவில் என்ன நினைக்கணும் அதை நம்ம நினைக்கிறதில்ல. சஜ்தாவில் அல்லாஹ்வை எப்படி நினைக்கணும், என்ன செய்யணும் அதை நம்ம செய்கிறதில்ல. அத்தையாத்தில் என்ன உணர்வோடு ஓதுறதில்லை. அதுதான் ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், மென்டலி ஆப்சென்ட். இந்த ஹுஷு இல்லாத தொழுகை அல்லாஹ்வுக்கு கிடையாது. அதனால தான் அந்த தொழுகையினுடைய நன்மைகள் 10ல் 1, 9ல் 1, 8ல் 1 இப்படி குறைந்து அவர்களுக்கு அவங்களுடைய ஹுஷுவுக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு அது நிர்ணயிக்கப்படுகிறங்கிறத ரசூல்லா சொல்லி காட்டுறாங்க. அதனால் இது ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ அந்தந்த கட்டத்தில் செய்ய வேண்டியதை செஞ்சிடணும். அந்தந்த நேரத்தில் நம்ம அல்லாஹ் கொடுக்க வேண்டிய இன்ட்ராக்ஷனை கொடுத்துடணும். பேசுகிறது, அழுவுறது, அது எல்லா உணர்வும் தொழுகையில் இருக்கணும். எதுவுமே நம்மள்ட்ட கிடையாது. அல்லாஹ் பாதுகாத்த இல்லா மாஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடியவர்களை தவிர பெரும்பாலும் இந்த உணர்வுகள், சிந்தனைகள், இந்த விஷயங்கள் எதுவுமே நம்மளோட தொழுகையில் நம்ம உணர்றதில்லை. தொழுகைக்கு வெளியில் குர்ஆன் ஓதும் போது கூட நம்ம செய்கிறதில்லை. இதுதான் நம்ம யோசிக்கணும். அதை ஒன்று மட்டும் தான் செய்கிறோம். சஜ்தாவுடைய வசனம் வந்தால் மட்டும் என்ன செஞ்சிடறோம், சஜ்தா செய்கிறோம். இங்கே சஜ்தா செய்ய சொல்கிறான், அது நம்மளுக்கு தெரிஞ்சிட்டனால கேள்விப்பட்டனால சஜ்தா செஞ்சிடறோம். மற்றபடி இங்கே இஸ்திஃபார் செய்ய சொல்கிறான், இஸ்திஃபார் செய்கிறதில்லை. இங்கே அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறதில்ல. இங்கே தக்பீர் சொல்கிறான், நம்ம தக்பீர் சொல்கிறதில்ல. இங்கே நரகத்தை பற்றி பேசுகிறான், நம்ம புரிஞ்ச நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேர்றதில்லை. இங்கே சொர்க்கத்தை பற்றி பேசுகிறாங்க, அதை உணர்ந்து சொர்க்கத்தை கேட்குறதில்ல. அந்த எல்லா விஷயத்திலும் நம்ம ஆப்சென்ட்டாக தான் இருக்கும். அந்த எல்லா விஷயத்தையும் நம்ம விடக்கூடியவர்களாக தான் இருக்கிறோம். அந்த சஜ்தா மட்டும் ஒரு ஃபார்மாலிட்டி ஆகிட்டனால செஞ்சிடறோம். அதுவுமே ஃபார்மாலிட்டிக்கு கொண்டு வந்துட்டோம். 14 சஜ்தா இருக்குது, சஜ்தா செய்யணும், அதில் எந்த துவா ஓதணுமோ அந்த துவா ஓதணுமா, அதை மனப்பாடம் பண்ணிட்டு ஓதணும் அப்படின்னு தான் இருக்கிறமே தவிர அந்த சஜ்தாவை எதுக்காக செய்கிறோம், அந்த சஜ்தாவில் ஓதக்கூடிய துவாவுடைய பொருள் என்ன, அதில் என்ன கருத்து, அந்த இடத்துக்கு வரக்கூடிய இடத்துலையும் பெரும்பாலும் நம்ம எப்படி தான் இருப்போம், பின்தங்கி தான் இருப்போம். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய செயல்கள், இபாதத்துகள் எல்லாமே ஒரு விதமான சடங்குகளாக அது மாறிவிட்டதின் காரணத்தினால் இப்படி போயிட்டுருக்கு. ஆனால் நிச்சயமாக தொழுகை என்பது உயிரோட்டம் உள்ளதாக இருக்கணும். அப்போ வெளிரங்கம் என்பதும் இறையச்சத்துக்கான ஒரு அடையாளம் தான். அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்குது. அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையில் நின்றால் இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை பற்றி அறிவிக்கிறாங்க, தாபிஈ. அப்துல்லா பின் ஜுபைர் எப்படி தெரியுமா தொழுகையில் நினைப்பாங்க, இப்னு அபி ஷைபா எனக்கூடிய ஹதீஸ் நூலில் அவங்கள பற்றி இடம் பெற்றிருக்குது. அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு தொழுகையில் நின்றாங்கன்னா கன்னஹு ஹஷபத்து மன்சூபா நடப்பட்ட ஊன்றப்பட்ட பலகை போன்று நிற்பாங்க. தொழுகையில் நின்றாங்கன்னா ஒரு பலகையை ஊன்றி வச்சான்னு இப்படி கின்னு நிற்கும், ஆடாமல் அசையாமல். காற்றடிச்சா ஆடாது, பலகையை நம்ம ஊன்றி வச்சா காற்றடிச்சா ஆடாது, அசையாது, ஊன்றப்பட்டது. இந்த மாதிரி தொழுகையில் ஊன்றப்பட்டவர்களுக்கு போன்று நிற்பார்கள். அப்போ
அவங்களுடைய வெளிரங்கமும் அவங்களுடைய ஹுஷுவை காட்டுது. தொழுகையில் நிற்கும் போது ஆடுறது, அசைகிறது. சில பேரோட தொழுகையில் அந்த இது பார்க்கும்போது தெரியுதுல, ஈடுபாடே இல்லாமல் நிற்கிறாங்கிறது தொழுகையில் நிற்கிறத வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆடுறது, அசைகிறது, கையெடுத்து நம்ம பண்ணுறது, ட்ரெஸ்ஸை சரி பண்ணுறது, எதையாவது பார்க்குறது, இது வெளிப்படையான ஆக்டிவிட்டி தான். ஆனால் அந்த வெளிப்படையான ஆக்டிவிட்டியுமே நம்ம உள்ளட்சத்தோடு இருக்கிறோமா இல்லையாங்கிறத காமிச்சிருது. அப்போது அப்துல்லா பின் ஜுபைர் ரதியல்லாஹு அவர்கள் நடப்பட்ட ஒரு பலகை போன்று இருப்பாங்கன்னா, யார்கிட்டே அந்த பழக்கத்தை அவங்க கற்றுருப்பாங்க. ரசூலுல்லாஹ் கிட்டேன் தொழுதா அப்படி நிற்கணும், ஸ்டாச்சு மாதிரி, சிலை மாதிரி, ஆடாமல் அசையாமல், அந்த அளவுக்கு ஸ்டிஃபாக அல்லாஹ் முன்னாடி நிற்கிறோம். அந்த ஒரு உணர்வு அதான் சொல்கிற, பெரிய அதிகாரி முன்னாடி நிற்கும் போது ஆடிக்கிட்டு அசைஞ்சிக்கிட்டு காலை தூக்கிக்கிட்டு நிற்க மாட்டோமே. அந்த இடத்துல எவ்வளோ ஒரு சீரியஸ்னஸ், ஒரு ரெஸ்பெக்ட், அது நம்மளுக்கு தெரியுது. அல்லாஹ் முன்னாடி நிற்கும் போது பார்க்குறதே போன்ற உணர்ந்து தொழுதாங்கிறது இதுதான். அல்லாஹ் முன்னால நிற்கிறேன், அல்லாஹ்ல பார்க்குறான், என்ன நான் அல்லாஹ்ல பார்க்குறேன். அப்போ அந்த உணர்வோடு அவங்க நிற்பாங்க. ஊண்டப்பட்ட பலகை பூண்டவர்கள் நின்று தொழுவார்கள். அவர்களுக்கு அப்போ அப்படி நிற்கும் போது கவனம் செதறாது. அந்த நிற்கக்கூடிய நிற்றல், அந்த ஸ்டாண்டிங்கே என்ன செய்யுது, அல்லாஹ் முன்னாடி நிற்கிற அப்படிங்கிறத காட்டுது. இதுதான் ஹுஷுவான தொழுகை. அப்போ எதெல்லாம் ஹுஷுவை கொண்டு வருமோ அது எல்லாமே கொண்டு வரும். நிற்கும் போது ஸ்டிஃபாக நிற்கணும், முறையாக நிற்கணும், சஃபில் முன்பின் இல்லாமல் நிற்கணும், சேர்ந்து நிற்கணும், தோளோடு தோல் சேர்ந்து இடைவெளி இல்லாமல் முன்பின் இல்லாமல் நிற்கிறது எல்லாமே தொழுகையினுடைய உள்ளட்சத்தை கொண்டு வருவதற்காகத்தான். சஜதா செய்யக்கூடிய இடத்த பார்க்கணுங்கிறது, தக்பீர் கட்டணுங்கிறது எல்லாமே தொழுகையில் ஃபோக்கஸையும் சிந்தனையும் உள்ளட்சத்தை கொண்டு வரதுக்கு. அதனால எப்படி நில்லுங்கன்னு சொல்லியிருக்கலாமே, நில்லுங்க அல்லாஹ்வுக்காக நில்லுங்கன்னு சொல்லியிருக்கலாமே. ஓமுலில்லாஹி கானித்தீன், பணிந்தவர்களாக, நீங்கள் கட்டுப்பட்டவர்களாக, உங்களுக்கு காண்பிக்கப்பட்டதை போன்று நில்லுங்கிறது ஒரு உணர்வோட சிந்தனையோட நம்ம நிற்கணுங்கிறதுக்கான ஒரு இதுதான். அதே மாதிரி உள்ளட்சத்தை போக்கக்கூடிய விஷயங்களில் இதுவும் ஒன்று. ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தடவை அவங்க தொழுதாங்க. ஃபி ஹமீஸத்தின் லஹு லஹ ஐலாம், அடையாளங்கள், கோடுகள் போடப்பட்ட, அடையாளம் போடப்பட்ட ஒரு நல்ல ஆடையை அணிந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தொழுதாங்க. புகாரில் இந்த செய்தி இருக்குது. ஃபநظر இலா ஐலாமிஹா நظرةன், அப்போது கோடு கோடாக இருக்குது, ஸ்ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸ்ட்ரைப்ஸ், கோடு கோடாக இருக்கக்கூடிய ஒரு ஆடையை, மேல் ஆடையை அப்படி அணிந்து கொண்டு, அதாவது மேலாடைக்கு மேலே அழகாக ஒரு கோட் மாதிரி அவங்க அணிஞ்சிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, தொழுகிறாங்க. தொழுதுட்டு இருக்கும் போதே என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய பார்வை அந்த ஸ்ட்ரைப்ஸில், அந்த கோடுகள், அந்த டிசைன்ஸில், அந்த எம்ப்ராய்டிங்கில் படுது. பட்டதுக்கப்புறம் ஃபலம்மா சல்லம, சலாம் கொடுத்து தொழுகை முடிச்சிட்டாங்க. தொழுது முடிச்சுக்க, இது ஹபு பி ஹமீசத்தி ஹாதியில் அபி ஜஹம், இந்த ஆடையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தவங்க அபு ஜஹம் ரலியல்லாஹு அன்ஹு. அபு ஜஹம் எனக்கூடிய ஒரு தோழர், நபி தோழர். அவங்க ரொம்ப ஆசையாக அந்த ஆடையை ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மதிப்பான ஆடை, அது மதிப்பான ஒரு நல்ல ஒரு ஆடை ரசூலுல்லாஹ் கொடுத்து போட வச்சு ரசித்து பார்க்கணுன்னு ஆசை. அவங்க ரசித்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ்வை தொழுகையில் என்ன செஞ்சுட்டாங்க, அதை ரசிச்சுட்டாங்க. அதனால் ரசூலுல்லாஹ்க்கு மனசு கேட்கல. என்ன செஞ்சாங்க, எடுத்துகிட்டு முதல்ல போய் அபூஜஹம் கையில் கொடுத்துருங்கன்ட்டாங்க. இதை எடுத்துக்கிட்டு அபூஜஹம்கிட்ட போய் கொடுத்துருங்க. ஃபைன்னஹா அல்ஹத்னி ஆனிஃபன் அன் ஸலாத்தி, ஒரு கணம் தொழுகையில் என் கவனத்தை திருப்பி விட்டது. ஒரு கணம், ஒரு கணம் எனது சிந்தனை தொழுகி விட்டு போக்கிருச்சு, எவ்வளோ ஆபத்து இது அப்படின்னு சொல்லி போய் கொடுத்துருங்க. தூணிபி அன்பிஜானியத்தி அபிஜஹம், அபூஜஹத்துக்கிட்ட இன்னும் ஒரு எளிமையான ஒரு ஆடை இருக்குது, அதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு வாங்க, என் தொழுகையில் என் கவனத்தை இது சிதறடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பிச்சார்கள். அப்படிங்கிறத நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். சஹீஹ் புகாரினுடைய ஹதீஸில் பார்க்குறோம். விரிவுரையில் எழுதுகிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கொடுத்து விட்டு ஏன் அதை மாற்றி வாங்கினார்கள் என்று சொன்னால், அதில் இருக்கக்கூடிய அடையாளங்கள் அவர்களுடைய தொழுகையினுடைய உள்ளட்சத்தை அது பாதித்து விட்டது. தொழுகையில் அல்லாஹ்வுக்கு முன்பாக இறையச்சத்தோடு பயபக்தியோடு அல்லாஹ்வை நான் பார்க்குறேன், அல்லாஹ் என்ன பார்க்குறாங்கிற சிந்தனை இருக்கும்போது அந்த ஆடையை பார்த்துட்டேனே, நான் அல்லாஹ் பார்க்குற மாதிரி தொழுகிறானா அல்லது அல்லாஹ் என்ன பார்க்குற மாதிரி தொழுகிறாங்கிறதான் எஹ்சானுடைய 2 நிலை. இது ஒரு 3வது நிலைக்கு கொண்டு போயிருச்சு. ஆடையை பார்த்துட்டு கோடு இப்படி வருதில்ல அப்படி வருதில்ல அப்படிங்கிற நிலைமையில் என் சிந்தனையை மாற்றிருச்சு. அப்படிங்கிறதுக்காக ரிட்டர்ன் பண்ணிவிட்டு, ஆனால் அவர் மனசு கவலைப்படக்கூடாதுல்ல, நம்மளுக்கு அன்பளிப்பு கொடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி தந்துட்டாங்களேன்னு அவங்க மனம் புண்பற்றக்கூடாதுக்காக ஒரு எளிமையான ஆடை, அன்பிஜானியா அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பிஜானியா அப்படிங்கிற அந்த எளிமையான ஆடை, அதில் டிசைன் இருக்காது, ஸ்ட்ரைப்ஸ் இருக்காது, பிளெயின், அதை வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் போட்டுக்கிறேன் அவர் மனசு அவனுடைய திருப்திக்கான்னு சொல்லி அதை வாங்கி போட்டுக்கிட்டாங்க. சஹீஹ் புகாரியில் நம்ம இந்த செய்தியை பார்க்குறோம். அப்போது தொழுகையினுடைய ஒரு உள்ளட்சத்தை போக்கக்கூடிய ஒரு விஷயம் ரசூலுல்லாஹ் வாழ்க்கை நடக்கும்போது எவ்வளோ பெரிய ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஏன்னா இது ஆபத்தானது. என் உம்மத்து முதல்ல இழுக்கக்கூடியது என்ன, தொழுகையில் உள்ளட்சம். ரசூலுல்லாஹ் காலத்தில் இது நடந்துடலாமா, ரசூலுல்லாஹ்க்கு அந்த பயம், இது என்னிடமிருந்து ஆரம்பிக்கிறதா, உள்ளட்சம் பறிப்பு, இது பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய முசீபத்தில், பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அவல நிலை, அதை முன்னறிவிப்பாக ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்காங்க. அதனால் தொழுகையில் ஒரு ஆடையினுடைய நம் பார்க்கக்கூடிய பார்வை அது ஆடை மீது படுவது நம்மளுடைய உள்ளட்சத்தையும் தொழுகையினுடைய கவனத்தையும் போக்கிறோன்னா அதை தூக்கி கொடுக்கறதுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் வந்தார்கள். அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு முன்னுதாரணம். இதுதான்
நம்மளுக்கு இன்றைக்கி தொழுகை எதன் மூலமாலாம் போயிட்டுருக்கு கவனங்கள் பார்த்தோம்னா தெரியும். நம்ம முன்னாடியே நம்ம பல பொருட்களை பார்க்குறோம், கொள்கிறோம், கண்ணால் எதையோ பார்த்துட்ருக்குறோம். தொழுகும் போதே நம்ம பார்த்தோம்னா தெரியும். சில பேர் என்ன செய்வாங்க, அப்படியே நோட்டம் விட்டுட்டே இருப்பாங்க. இங்கிட்டு பார்க்குறது அங்கிட்டு பார்க்குறது எல்லா சிந்தனை நம்மளுக்குள்ளே வரும். அதனால தான் சொல்லப்பட்டது சஜிதா இடத்த பாருங்கள். தொழுகையினுடைய சிந்தனை என்பது எதன் காரணத்தினாலும் போயிடக்கூடாது. அதுவும் இன்றைக்கி குறிப்பாக பெருநாள் போன்ற நாட்களில் புது ஆடை அணிந்துட்டு நம்ம தொழுவும் போது மனசை தொட்டு பார்த்து சொல்லுங்கள். புது சட்டையை போட்டு நிற்போம், புது ஆடையோடு நிற்போம். தக்பீர் கட்டும் போது 7 தக்பீருக்கும் சரி 5 தக்பீருக்கும் சரி ஒவ்வொரு தக்பீருக்கும் என்ன செய்கிறோம், நம்ம ஆடையை பார்த்து நம்மளே என்ன செஞ்சோம், பூரி படைஞ்சிக்கிறோம். அல்லது இன்னும் கொஞ்சம் டார்க்காக வாங்கியிருக்கணுமோ, இன்னும் கொஞ்சம் லைட்டாக வாங்கியிருக்கணும், ஒழுங்காக அயன் பண்ணல. எத்தனை பேர் சிந்தனையில் வருதுங்க, ஏங்க யார் இல்லைன்னு சொல்ல முடியும்? இதெல்லாம் நம்மள்ட்ட சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. அந்த நாள் ஃபுல்லாக அந்த ஆடையை பார்த்து ருக்கூல் இருக்கும்போது கீழே பார்ப்போம் எப்படி இருக்குது, தக்பீர் கட்டும் போது இப்படி பார்த்துட்டு இருப்போம், கை எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெட்டராக வாங்கியிருக்கலாமோ, பக்கத்தில் இருக்கிற ஒரு சட்டை வரைக்கும் நம்மளை பக்கத்தில் இந்த மாதிரி நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூட பேர் அஜி பண்ண நாளைக்கு பார்க்கலாம். ஏன் இது விளையாட்டுக்கு சொல்லலை, சிந்தனை வருதா இல்லையா? இந்த அளவுக்கு நம்மளோட தொழுகை என்பது கண்ணில் பறக்கூடிய விஷயமெல்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் ஒரே வார்த்தை, அல்லாவை பார்க்கறன்னு நினச்சிக்கிறேங்க, முடிஞ்சு போச்சு. பார்க்க முடியாது, பார்க்குறதா நினச்சிக்கிறேங்க உன்னத தொழுகை. அல்லது அல்லாஹ் உங்களை பார்க்குறான்னு நினைங்க, அந்த ஒரு நிலையிலையாவது தொழுங்க அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ் கற்றுத்தர்றாங்க. அதுக்கு ஒரு முரண் நடக்கும் போது, ஒரு பாதம் நடக்கும் போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆடையை கழட்டி கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி ஒரு சஹாபியினுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கான இறுதி செய்தி அதுதான். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சஹாபி அன்சாரி தோழர் முவத்தா மாலிக்கில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்குது. முன்னாடி சொன்னது சஹீஹ் புகாரினுடைய ஹதீஸ். அடுத்து முவத்தா மாலிக்கில் இந்த செய்தி பதிவாக இருக்குது. அதாவது ஒரு ரஜுலம் மினல் அன்சார், அன்சாரி தோழர்களில் ஒரு சஹாபி தொழுது கொண்டிருந்தார். கான யுசல்லி ஃபி ஹயுத்தில்லா, அவருடைய தோட்டத்தில் தொழுதுருந்தார். ஃபி ஜமனி சமர், அதாவது பழங்கள் எல்லாம் பூத்து குலுங்கக்கூடிய அறுவடை காலம்னு சொல்லுவோம்ல. தோட்டத்தில் அந்த காலத்தில் சஹாபாக்களுடைய காலத்தில் என்ன தோட்டங்கள் தான் இருந்தது? டேட்ஸ், பேரிச்சம்பளம் தோட்டத்தில் தொழுதுட்ருக்காங்க. அந்த பேரிச்சங்கனிகள் எல்லாம் கொலையாக தொங்கி கொண்டிருந்தது. அப்படி தாழ்ந்து தொங்கிது. அப்படி வெயிட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சில நேரங்கள் குட்டையான மரத்தில் பேரிச்சங்கனியெல்லாம் அப்படி தொங்குனுச்சுன்னா அப்படி கீழே நின்று பறிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நம்மலாம் கூட என்ன செஞ்சுருப்போம், அப்படி எகிரிலாம் பறித்த அனுபவங்கள் இப்போவே இருக்குது. சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். மாஷா அல்லாஹ். அப்போ அவருடைய காலத்தில் அவங்க மதினால அவங்களுடைய தோட்டத்தில் தொழுதுட்ருக்குறாங்க. மாஷா அல்லாஹ். பார்த்தா அது கனி பூத்து குலுங்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறனால கொலையாக தொங்கிட்டுருக்கு. ஃபஹிய முத்தவக்கத்துன் பி சமரிஹா, பார்க்க ஈர்க்கும் வண்ணமாக கனிகள் எல்லாம் கனிந்து அது பூத்து குலுங்கி கொண்டிருந்தது. ஃபனதர இலைஹா, அப்போ தொழுதுட்டு இருந்தவங்களுக்கு லேசாக என்ன செஞ்சிருச்சு, அது மேலே பார்வைப்பட்டது. அவங்க ருக்குக்கு போகும்போதோ ருக்குலேருந்து வரும்பொழுதோ அல்லாஹ் அக்பர்னு எந்திரிக்கும் போது யதார்த்தமாக பார்வைப்பட வாய்ப்பு இருக்குல்ல, பார்வை அதன் மீது பட்டது. ஃபஅஜபஹுமா ரஆ மின் சமரிஹா, பட்டபோது கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டாங்க, கூடுதலாக என்ன செஞ்சுட்டாங்க, அதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்திட்டாங்க. அப்படி யதார்த்தத்தில் வரதானே செய்யும், இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த சும்மா ரஜ இலா சராத்தி, அதுக்கப்புறம் தான் கவனத்தோடு என்ன செஞ்சாங்க, தொழுகையின் பக்கம் அவர்கள் திரும்பினார்கள். தொழுதுட்ருக்குறோம் அப்படிங்கிற கான்சன்ட்ரேஷன் அவங்களுக்கு வருது. திரும்பினதுக்கப்புறம் ஃபைதா ஹுவ லா எதிரி கம்சல்லா, அவர்களுக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டது. எத்தனை ரக்காத் தொழுதோம் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் ஏற்பட்டுருச்சு. எந்த ரக்காத்தில் இப்போ நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. அப்போ 2வது ரக்காயத்தா, முதல் ரக்காயத்தா, 3வது ரக்காயத்தா, என்ன ரக்காயத்துங்கிறதுல ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டு ஃபகால, தொழுதுக்கப்புறம் சொன்னாங்களாம், லக்கத் அசாபத்னி ஃபி மாலி ஹதா ஃபித்னா, என்னுடைய செல்வம் எனக்கு ஃபித்னாவாக ஆகிவிட்டது. ஃபித்னாவுடைய பொருள் என்ன? ஃபித்னா குழப்பம் என்பது ஃபசாத். ஃபித்னாவுடைய பொருள் சோதனை. மாஷா அல்லாஹ். ஃபித்னா என்றால் ஃபித்னத்துன் என்பது சோதனை என்று பொருள். அப்போ ஃபித்னா அப்படிங்கிறது நம்ம பொதுவாக குழப்பத்துக்கு சொல்கிறோம், அது ஃபசாத் என்பது தான் குழப்பம். ஃபித்னா என்பது சோதனை. அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் சோதனையாக தான் தந்திருக்கு. இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னாங்கிறான். உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய குழந்தைகள் ஃபித்னா அப்படின்னு என்ன அர்த்தம்? குழப்பமா? சோதனை. அல்லாஹ் அந்த செல்வத்தை தந்திருக்கான், நீ அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறியா, அந்த செல்வத்தை ஹலாலாக சம்பாதிக்கிறியா, ஹலாலாக நீ செலவு செய்கிறியா, அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்குறியா, ஜகாத் கொடுக்குறியா, தான தர்மம் செய்றியா. செல்வங்கள் சோதனை. அதே மாதிரி குழந்தைகள் சோதனை. அல்லாஹ் நம்மளுக்கு சோதனையாக தந்திருக்கிறான். அந்த குழந்தைகளை நம்ம அல்லாஹ்வுக்கு பயந்து வளர்க்கணும். அல்லாஹ்வுடைய ஓப்போடு அந்த குழந்தைகளை நம்ம உருவாக்கணும், அல்லாஹ்வுக்காக உருவாக்கணும். இது எல்லாமே ஒரு சோதனை. அப்போ அந்த மாதிரி இந்த செல்வம் எனக்கு சோதனை ஆயிடுச்சு அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். என்னுடைய செல்வம் எனக்கு சோதனை ஆயிடுச்சு, அந்த சோதனையில் நான் தோத்துட்டேன்.
தொழுகையில் என்னுடைய பார்வை அதன் மீது பட்டால் நான் தொழுகையின் பக்கம் கவனம் செலுத்தியிருக்கணுமா, அதன் பக்கம் செலுத்தியிருக்கணுமா? தொழுகையின் பக்கம். ஆனால் அதன் பக்கம் செலுத்தி அந்த தொழுகையினுடைய கவனம் சிதறி அதில் நான் தொடர்ந்து என் தொழுகையினுடைய ரக்காயத்து மறந்துருச்சு. அந்த அளவுக்கு என்ன அது மிகச்சிருச்சில. அப்போ சோதனையில் நான் தோத்துட்டேன் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. லக்கத் அசாபத்தின் ஃபி மாலி ஹாதா ஃபித்னா ஃபஜா உஸ்மான் இப்னு அஃபான். உஸ்மான் ரதியல்லாஹு கிட்ட அவங்க வந்தாங்க. ஏன் வந்தாங்கன்னா, உஸ்மான் ரதியல்லாஹு அன்றைய காலத்தின் ஹலீஃபாவாக இருந்தாங்க. இது உஸ்மான் ரதியல்லாஹு காலத்தில் நடந்தது, ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லை. அடுத்து அபூபக்கர், உமர் ரதியல்லாஹு காலம்லாம் கடந்து உஸ்மான் ரதியல்லாஹு காலத்தில் இது நடந்தது. அப்போ வந்து சொன்னாங்களா, ஹுவ சதகத்துன் ஃபஜஅல்ஹு ஃபி சுபில் கைர். அல்லாஹ்வுடைய பாதையை நான் சதக்கா செஞ்சிடுறேன், நன்மைக்காக இதை நீங்கள் செலவு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் அதை 40,000 ஏலமிட்டு விற்பனை செய்தார்கள். 40,000 என்று வருகிறது, திர்ஹமா தீனாரா என்று இடம்பெறவில்லை. 40,000 அதை அவர்கள் என்ன செஞ்சாங்க, அநேகமாக தீனாராகத்தான் இருக்கணும், ஒரு பெரிய தோட்டம் என்ற அடிப்படையில். அது தங்க நாணயத்துக்கு தான், 40,000 தங்க நாணயத்துக்கு தான் அது விலை போய் இருக்க வேண்டும். அப்போ 40,000 தீனாருக்கு மாஷா அல்லாஹ் அதை என்ன செய்கிறாங்க, விற்று 40,000 தீனார் கிரயமாக வாங்கி ஏழை மக்களுக்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்காக தர்மம் செஞ்சாங்க. ஃபசும்மி தாலிகல் மால் அல் ஹம்சீன். இல்லை 40,000 இல்லை 50,000, சாரி 50,000, 50,000, 50,000 அதனை விற்று அந்த 50,000 காசை பெற்றாங்கல்ல, 50,000 ஏலத்தில் கிடைத்த 50,000, சதக்காவில் கிடைத்த 50,000 அப்படின்னு சொல்லி அது பேசும் பொருளாக அது இருந்தது அப்படிங்கிறது இந்த செய்தியில் இடம்பெறுது. இதுதான் சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையில் தொழுகையில் உள்ளச்சத்தை அது பாதித்தது என்பதற்காக அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன செஞ்சாங்க, தோட்டத்தை கொடுத்தாங்க. எதிலிருந்து அந்த முன்னுதாரணத்தை எடுத்தாங்க, ரசூலுல்லாஹ் தொழுகையில் கவனத்தை சிதறடித்ததன் காரணத்தினால அந்த ஆடையை கிளட்டி கொடுத்தாங்க. அப்போ தொழுகையில் உள்ளச்சத்தை போக்கக்கூடிய எந்த ஒன்றையும் நம்ம சாதாரணமாக எடுக்கக்கூடாது. அது சாதாரணமான விஷயம் இல்லை. அது அல்லாஹ்வுக்காக அப்படியே அர்ப்பணிப்பதற்கு சஹாபா பெருமக்கள் முன் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதான் இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலமாக நல்ல உணர்வை, நல்ல ஒரு பாடம் படிப்பினை எடுக்கக்கூடிய நல்ல நசீபை நமக்கு தந்தல் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் இந்த 3 அமர்கள் மூலமாக நாம் தெரிந்து கொண்ட விஷயம் என்பது, உள்ளச்சம் என்பது தொழுகையில் அது அவசியமானது. நமது வாழ்க்கையில் பெரும்பாலும் அது இல்லாதது. மற்ற நிறைய விஷயத்தை பற்றி பயன்களை நம்ம பேசுவோம், மற்ற தொழுகையை பற்றி பேசுவோம், தர்மத்தை பற்றி பேசுவோம், அஹ்லாக்கை பற்றி பேசுவோம், பெற்றோருக்கு பணிவிடை செய்கிறதை பற்றி பேசுவோம், எவ்வளோ பேசுவோம். அது நம்ம வாழ்க்கையில் இருக்கும், இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் இருக்கும், இல்லாமல் இருக்கும், அல்லது நல்லாவே இருக்கும். ஆனால் அந்த தொழுகையில் உள்ளச்சம்ங்கிறது மட்டும் பார்த்தோம்னா பெரும்பாலும் இல்லாதது தான். ப்ராக்டிக்கலாக பெரும்பாலும் அதெல்லாம் பெருசாக நம்ம யோசிக்கிறதுல ஏதோ ஒரு கவனம் இல்லாமல் தான் தொழுதுட்ருக்குறோம். அதனால் இதில் கவனம் நாம் அதிகமாக செலுத்த வேண்டும். நம்மளோட தொழுகையில் சில மாற்றங்களை கொண்டு வரணும். உணர்வோடு தொழுகணும், சிந்தனையோடு தொழுகணும், ஒரு புரிதலோடு தொழுகணும். அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வருவதற்கு அல்லாஹ் அருள் புரியணும். அதுக்கு என்னெல்லாம் முயற்சி செய்ய முடியுமோ இன்ஷால்லா முயற்சி செய்வோம். தொழுகையில் ஓதக்கூடிய வார்த்தைகளுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யலாம். அதுக்கு இன்றைக்கி பல புத்தகங்கள் இருக்குது, பல நூற்கள் இருக்குது, பல ஆப்ஸ் இருக்குது, இங்கிலீஷ், தமிழ், உருதுல நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வீடியோஸ் இருக்குது, பலவிதமான வகுப்புகள், கோர்சஸ் இருக்குது. மாஷா அல்லாஹ் இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம தொழுகையினுடைய சிந்தனை கொண்டு வருவதற்கு நம்ம இன்ஷால்லா முயற்சி செய்யணும். அதன் மூலமாக நம்மளோட தொழுகை உள்ளச்சம் உள்ள இறைச்சம் உள்ள தொழுகையாக இருந்தால் அதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். அப்படிப்பட்ட தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அந்த உள்ளச்சம் உள்ள தொழுகை தான் நமக்கு பெற்றுத்தரும் என்பது இந்த நேரத்தில் நம்ம திரும்பவும் சிந்தனை நினைத்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்நாள் முழுக்க தொழுகை தான் போகிறோம் இன்ஷா அல்லாஹ், அதை உள்ளச்சத்தோடு பயபக்தியோடு தொழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹி வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.